இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் எத்தனை காரியங்களுக்காக காத்திருந்தாலும் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய தரிசனங்களை காத்திருக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். எப்படி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அந்த காத்திருத்த நேரங்களிலே நாம் எப்படி நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாவது செய்வார் என்று நாம் எரிந்து விடாதபடிக்கு அவரை காத்திருந்து தேட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரை கண்டடைய முடியும். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ முழு இருதயத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் தரிசனம் பண்ணியிருக்கிறார். அவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். வசனத்தின் மூலமாக அவர் சொன்னது நிறைவேறும் என்று நாம் காத்திருந்து தேடும் பொழுதுதான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஆபிரகாமுக்கே சொல்லப்பட்டது, உம்முடைய சன்னதியிலே கிறிஸ்து என்னும் மேசியா பிறப்பார் என்று. அப்போ அதற்கு 1000 வருடங்கள் கழித்து அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது, மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது. அவர் எந்த கோத்திரத்தில் பிறப்பார்? தாவீது கோத்திரத்தில், அவர் யூதா கோத்திரத்தில் தாவீது வம்சத்தில் பிறப்பார். அவர் எந்த இடத்துல? பெத்லகேமில் பிறப்பார். எப்படி பிறப்பார்? கன்னிகையிடம் பிறப்பார் என்றெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா யாரும் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த 2000 ஆண்டுகளாக அதுக்காக காத்திருந்த வேதத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்க அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அதனுடைய தேவாலயத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற காத்திருந்த அந்த சிமியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் காண கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, அப்ப இதெல்லாம் எப்படி நிறைவேறும் என்று இல்லாதபடிக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 2:25 சிமியோன் என்கிற மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தான். அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அப்போ இஸ்ரவேலுக்கு ஆளக்கூடிய மேசியா வருவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் காத்திருந்தான். அவர் மேல் பரிசுத்தாவி இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ மேசியாவை, கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன் நீ மரணமடைய மாட்டாய் என்று. அப்போ அவன் ஆலயத்திலே காத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி அவர் மேசியா வருவார், அவர் மேசியாவை என் கண்கள் காணும் என்று, இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று. பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தமோ தீர்க்க தரிசனங்களோ எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது. அப்ப 2000 கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், உம்முடைய சந்ததியிலே மேசியா பிறப்பார் என்று அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை காணும்படியாக அன்று அந்த சிமியோனுக்கு அந்த பரிசுத்தாவியானவர் ஏவி அதை கண்டுகொள்ள செய்தார். அதே போல அன்னாள் என்று தீர்க்கதரிசி அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அநேக பேர் அந்த மீட்பரை பார்க்க, அந்த இரட்சகரை கண்டுகொள்ள மீட்பை குறித்து அவர் காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அன்னாள் தீர்க்கதரிசி என்ன செய்தாங்கன்னா, அவங்க 84 வயசானவங்க, அவங்களும் அந்த மேசியாவை கண்டுறாங்க. இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் கொண்டு வரும் பொழுது கண்டு மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி அந்த மீட்பை பெற காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் போய் சொன்னாங்கன்னு இருக்கு. அப்ப நிறைய பேர் அந்த நேரத்திலும் காத்திருந்திருக்கிறாங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, அவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்பி இன்றைக்கு வருவார் என்று காத்திருக்கிறாங்க. அதே இயேசு கிறிஸ்து 1000 வருஷங்களுக்கு முன்பு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, நான் திரும்பவும் வருவேன்,
உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அதுல நீங்களும் என் கூட இருக்கும்படியாக நான் உங்களை கொண்டு என்னோடு கூட சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது அன்று அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் மறுபடியும் வருவேன், நான் உங்களை எங்கோடு என்ன நீங்களும் என் கூட இருக்கும்படியாக நான் உங்களை சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ தாமதம் ஆகலாம், ஆனாலும் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் சொன்னது ஒரு நாளும் என்ன செய்யாது, தவறாக போகாது. இப்போ அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம், அந்த எபீருங்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய மகள் மரித்து போனாள் என்று, தன்னுடைய மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறாள் என்று இயேசுவை நாடி செல்கிறான். அப்போ கொஞ்சம் தாமதமாகுது. கொஞ்சம் தாமதமாகும் பொழுது அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு குணமாகிறதுனால இயேசு கிறிஸ்து அந்த எபீருடைய வீட்டுக்கு போக கொஞ்சம் தாமதமாகுது. அப்போ எவ்வளோ ஒரு பதட்டத்தோட, வல்லமையுள்ள தேவன், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பார் என்று தெரியும். ஆனாலும் எபீருக்கு ஒரு பயம். நம்ம என்ன செய்யறோம், ஒரு காரியம் அல்லது நிறைவேற கொஞ்சம் தாமதமாகும் பொழுது அந்த பொறுமையோ மன உறுதியோ நமக்கு இல்லை. கொஞ்சம் என்ன செய்யறோம், பயப்படுறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த எவீரு வீட்டிலிருந்து வந்த ஒரு வேலைக்காரன் சொன்னா, முடிஞ்சிருச்சு, உன்னுடைய மகள் மரித்து போனாள், இன்னும் நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய வல்லமை என்ன செய்யறது, அவருடைய வல்லமையின் மேல நம்பிக்கை இல்லை. மரித்தாலும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப வல்லவர் என்கிற அந்த வல்லமையின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைனாலதான் இயேசு கிறிஸ்து எவரிட சொல்றாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசமா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விசுவாசம் அந்த கொஞ்சம் தாமதிக்கும் போது என்ன செய்யறோம், எல்லாருமே பயந்து அந்த விசுவாசத்தை இழக்கவும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையிலே தளர்ந்து போகவும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்க ஏன்னா அந்த தாமதித்தல் சில நேரங்களில் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் வெளிப்பட அது காரணமா இருக்கிறது. அப்ப நம்ம விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உறுதியோடு நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதே காரியத்தை நம்ம லாசருடைய காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த மரியாளும் மார்த்தாலும் இயேசுவோடு கூட இருந்தவங்க, அவங்களுடைய வல்லமையை உணர்ந்தவங்க, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க. ஆனாலும் தேவன் அவரை நம்முடைய மரித்தோரை உயிரோடு எழுந்திருக்க செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. நீர் முந்தே வந்திருந்தீர்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், அப்போ இப்போது மரிச்சு போயிட்டானே, உமால முடியாதே, தாமதம் ஆயிட்டே அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை லாசருவை வெளியே வா என்று உயிரோடு எழுப்பினார். நம்ம அந்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து லாசரு அவன் வியாதிப்பட்டிருக்கான் என்பதை அறிந்தும் சற்று தாமதித்து தான் அந்த இடத்திற்கு அவர் வந்தார். அப்போதான் என்ன செய்ய முடியும், அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அவர் மரித்தோரையும் உயிரோடு கூட எழுப்ப வல்லவர் என்கிற அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக, அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக சொல்லுறாருல சில இடங்கள்ல, இவன் இந்த குருடனா இருந்தது அவனுடைய பாவம் அல்ல, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக இவனுக்கு இப்படி ஆயிற்றுன்னு. அதே போல சிறிது தாமதமானது அவருடைய மகிமையை வெளிப்படும்படியாக. அப்போ அந்த நேரத்துல நாம் முறுமுறுத்து அல்லது கர்த்தருக்கு காத்திருக்கிறாதபடி பொறுமை இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உறுதியோடு சோர்ந்து போகாமல் நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நம்ம ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, திரும்ப திரும்ப அவருக்கு ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி இடத்துல ஒரு விதவை தனக்கு வழக்க விசாரிச்சு நியாயம் செய்யணும்னு கேட்கும் பொழுது, அவன் பொல்லாத மனுஷனா இருந்தாலும் அவர் திரும்ப தன்னிடத்துல கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பானோ என்று சொல்லுறார். அப்போ நம்ம அவரிடத்துல காத்திருந்து அவருடைய இரக்கங்களுக்காக அவருடைய கிருபைகளுக்காக காத்திருந்து அவரிடத்துல மன்றாடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயம் செய்வார். அவருடைய வாக்கு மாறாத தேவன், அவருடைய வாக்கு தத்துவத்தை, அவருடைய தரிசனங்களை நம்பி நாம உறுதியா இருந்து ஜெபிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போமா?
பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடந்த வருடம் முழுவதும் அப்பா எங்களுக்கு நிறைவேறாத ஆண்டவரே நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் நீர் அப்பா ஸ்தோத்திரம் மாறாத தேவன், எல்லாவற்றையும் கர்த்தருடைய திட்டத்தின்படி எங்களை வாய்க்கச் செய்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த காத்திருத்தலின் நாட்களில் நாங்கள் பொறுமையோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் காத்திருக்கக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு சொன்னது போல விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னபடி ஆண்டவரே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கக்கூடிய பலனையும் திடத்தையும் கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கே காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருடைய இருதயம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நீரே ஸ்திரப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை